கட்டளைகளுக்கு செவி சாய்த்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கட்டளைகளுக்கு செவி சாய்த்தார். யார்? செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் நானே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அந்த வழியில் செல்லக்கூடியவராய், என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணலை போல பெருகி உன் வழித்தோன்றர்கள் கதிர்மணிகள் போன்று இருந்திருப்பர். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, யாருக்கு இந்த பூமியின் அழிவு இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்தவர். எண்ணற்ற இறைவாக்கினர்களை, எண்ணற்ற தீர்க்கதரிசிகளை, எண்ணற்ற நியாயாதிபதிகளை, எண்ணற்ற அரசரை நாம் எடுத்து சொல்ல முடியும், அப்போஸ்தலரை சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி சாய்த்தவர் எப்படிப்பட்ட வாழ்வு பாருங்க. கடவுளே அவர்களை வழிநடத்துகிறார். அவருடைய நிறைவாழ்வு ஆற்றை போல் இருக்கிறது. அவர்கள் வெற்றி கடல் அலை போல் இருக்கிறது, பாய்ந்து வருகிறது. அவருடைய வழிமரபினர் பெரிய மணலை போல பெருகிறார்கள். அவர்கள் வழித்தோன்றர்கள் கதிர்மணிகள் போல் இருக்கிறார்கள். அவரை யாரும் வீழ்த்த முடியாது. அவர்களுக்கு வாழ்வு என்பது அவர்களுக்குள் நிலைத்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இவ்விதமாய் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்து வாழுகின்ற போது இவையெல்லாம் நடப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 12 வாசிப்பது போல நமது பெயர், இப்படி வாழ்ந்தவருடைய பெயர் வாழ்வு நூலில் எழுதப்படும். அவர்கள் விண்ணகத்துக்குரியவற்றை விண்ணகத்தை பெற்றுக்கொள்வார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து என்னுடைய பெயரும் வாழ்வு நூலில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இத்தகைய வழியில் நாம் பயணிப்போம். நமது பெயரும் வாழ்வு நூலில் எழுதப்படட்டும். விண்ணக பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.